ஐயா இளவரசன் ஐயா. தெரியாது கத்து குத்துட்டு போறாங்க. அன்பே இருக்கு கொஞ்ச நேரம் பாட்டு வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பேன், அவங்கள அடிச்சுட்டு வந்து படிப்போம். அவங்க பக்கத்துல ஆள் படுத்துக்கட்டுமா? அனாத மாதிரி இந்த காட்டுல வந்திருக்கிற ஆதரவுக்கு யாரு இருப்பாங்க? ஆதரவுக்கா என் அண்ணனுக்கு தெரிஞ்சு வச்சுக்க, அப்படியே கண்ட துண்டமா வெட்டிடுவாரு. ஆமா அவங்க அடுக்கிற மாதிரி படிச்சுவாய சொல்லுவாங்க. படிவா யாரு? மாமாவை டென்ஷன் பார்த்தாதமா. மாமா முடியாது. தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஓடினால படுத்துக்கலாம் வா. இந்த ஐடி ஆட்ட மாட்டேன் பாப்பா. செல்ல பொண்ண ஒரே ஒரு முத்தம். கட்டி ஒரே ஒரு முத்தம். வாடி போய் கூப்பிட்டேன், அவ்வளவுதான். அம்மால என்ன உங்க அம்மா நான் தெரிஞ்சிடும். உங்க அம்மால மிச்சறீங்க. அம்மால மூக்கல பூரா விட்டுடுவேன். நீ மூக்கல பூரா இருந்தா விடுவேன். இதுக்கு அப்புறம் நீ வாயை திறந்து பேசுறேன், கோல் எடுத்து வாயில விட்டு ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிடுவேன். நீ ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டு சொல்ல தாலி ஆட்ட பசங்க நாங்க. எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி சொல்லக்கூடாது. நானே வெளியே கத்தி எடுத்து ஒரே ஒரு முத்தம் தர முடியாது. மண்ணு சாப்பிட மனுஷன் நாங்க தான் சாப்பிடுறோம். ஒரு 5 வா ஜாலியா இருக்கும். வா மழையில ஜாலியா இருக்கும். நாங்க கெஞ்சிரோம், நீ மிஞ்சற. ஐயா யார்? எங்க ஐயா யாரு தெரியுதா? அவர்தான் யோகி பாபு. சீர்வதிலே சிங்கக்குட்டி, புல்லுவதிலே மான்குட்டி, வாய் வதிலே புலிக்குட்டி, தீனி துன்றத்துல பன்னிக்குட்டி. ஊர்ல சோறு போடுறாங்கன்னா 2 அண்ணன் கூட சோறு துண்ற ஆளு. பைசா கொடுத்து கடையில சாப்பிட்றான்னா 2 இட்லியோட போதுங்க. அன்னதான பிரபுவே முடியாது என்பது எங்க சரித்திரத்தில் கிடையாது. உம்மா அடிக்கிற அடியில நடுநல்ல அரைப்படி மூத்தரம் பேசுறோம். வேற சொல்ல முடியாது. உம்மால உட்கார். மூடுவாய். உம்மால உட்கார். யா பேர். உம்மால உட்கார். யா பேர். மால ஆளு கடைகள்லாம் நாங்களே மாத்தி மாத்தி அவ பேரை கேட்டியா? என்ன சொல்றா? ஏய் உம்மால உட்கார் டாடி. சொல்ல முடியாதுடா. ஏய் ஏய்
அப்ப பேரை கேட்டியா? கேட்டங்க. சொன்னாலா? சொல்லல. உடைய பேரை கேட்க போறேன். உடைய பேர் என்ன? என் பேர் போறாவாயா? உடைய பேர் என்ன? என் பேரு ஏறா. வாய மூச்சு சூத்தாரியா சொல்லுவாங்க. வாய போற எப்படி சொல்லுவா? அவளை விடவே கூடாது. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. வேற முக்கியம். நம்மளுக்கு வேலை தான் முக்கியம். கோழி குருடா இருந்தாலும் ருசி அதிகமா இருக்குடா. எதுல? கோழி குஞ்சு. குஞ்சு இல்லடா. கோழி குழம்புடா. முட்டை கொடுக்க முடியாதா? அது பெண்ணு பட்டி எடுத்து முட்டை கொடுத்துட்டா. நீ 1000 ரூபாய் எடுத்துட்டா சரி. கோழி காமயத்துக்கு வரவே முடியாதா? இந்த அண்ணன் காண வச்சு அந்த காண சிலை போல் காட்சி அளிக்கிறார். கட்டி எடுத்து முடியாதா? நிலவுக்கு வந்தாச்சு. நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. எத்தனை மச்சான் உன்னிடம் உண்டு பார்த்துட்டேன் எனக்கும் தான் அது தெரியும். நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. முக்கணி கொண்டா முக்கியம் கொண்டா முதல் கணி பார்த்து விட்டேன். நிலவுக்கு என்ன நாய் மாட்டிக்கிட்டு என்னண்டா கேஜி ஆக்குவானோ. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். போராட்டாக்கு மாவு பேசுறாங்க. மாமா மாமா என் மீது இவ்வளவு ஆசை என்ன பின்னாடி நான் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். 10 புள்ளியா? ஒண்ணு போறதுக்கே வழி கிடையாது. ஐயோ, நாம் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் சண்டை தான் போட்டு நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாது. நான் பாக்க அப்படியெல்லாம்
பேசவே கூடாது. அது பார்த்தாயா அடுத்த சோலை பலம் தெரிகின்றது. அங்கே சென்று நாம் இருவரும் ஆலிங்கனம் செய்யலாம். ஓடிவா. ஆலிங்கனம் சரியா? ஐயோ கடவுளே. மாமா, என் மீது இவ்வளவு ஆசை இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும்? முத்தம் வேண்டும். ஒரு முத்தத்துக்கா இப்படி ஐயோ, உன் முகத்தை கிளி கொட்டுகிறது, அழகிலும் அழகு, அடையாள அழகு. ஒரு முத்தம் வேண்டாமா? எல்லாம் இந்த ட்ரெஸ் அழகு தெரியுமா? எப்ப மாத்தனா உன்னை பார்த்த பிறகு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மாற்றிக்கொண்டு வந்தேன். சந்தோஷத்திலே இரு மாமா. சந்து தோஷத்துல போய் விழுந்துற மாமா. இந்த முடி அழகுத்தான் மாமா. அளவு கடந்த ஆசை மாமா. இதை பார்த்த பிறகு ஒரு நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். காமன் விடும் பானம். மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீசம் ஒழிக்கிற முகத்துக்கும் அவளை துரத்து கொண்டு வர நேரத்திலே அவள் யார் நீ யார் அடையாளம் தெரியல. அது மாதிரி வித்தியாசம் தெரியாத மானாமணி போட்டு குறிக்காட்சி எங்க ஓடினாலும் கூடாது. அந்த நிலாவத்தான கையில ராசாத்திக்காக அந்த நிலாவத்தான கையில ராசாத்திக்காக கட்டி அழைத்து முத்த கொடுக்க முடியுமா? முடியாதா? அடி புள்ளிமயிலே, போவதற்கு வரவில்லை. அடி புள்ளிமானே, உன்னை கட்டி அழைத்து இன்ப சுகத்தை அடையாமல் போக மாட்டேன். நானாக வந்துவிட்டால் இன்ப சுகத்தை அடையலாம். உயிரோடு போக முடியாது. முத்த கொடுக்க முடியாதா?
கல்யாணம் ஏய் சாவச்சிருவேன் என்னடா பண்ணா அங்கத்தான் உள்ள அடிச்சு எங்கேயும் அடிச்சா ஏய் போயிடுமா போயிந்த ஏய் அம்மா பொண்ணா டேய் தலா அம்மாட கொலை கேஸ் யாரு பெத்த பொண்ணோ தெரியல செத்துட்டுக்கிறா மாட்டினா நம்ம சூத்த கீச்சிருவாங்க வா ஓடிடலாம் நான் எதுவும் பண்ணல சார் இவன் தான் சார் போய் கூட செக் பண்ணி தெரியாத இந்த அண்ணன் உன்னை எப்படி அம்மா கண்டுபிடிப்பா யாரது யாரது ஐயோ கண்ணை திறந்து பாருமா உனக்கு என்னம்மா நடந்தது கண்ணை திறந்து பாருமா 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 பைத்தியம் லூசு லூசு ஐயோ லவ் பண்ணலாமா தங்கச்சி அம்மா ஐயோ இருக்கைகள தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாயே பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு ஆறாரோ அம்மா என் தகச்ச பாருங்க அம்மா இப்படி பித்து பிடித்த போல் பேசுகின்றாலே தகச்சு அம்மா எங்க பாருங்க உனக்கு என்னம்மா நடந்தது உனக்கு என்னம்மா நடந்தது ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா பாருங்கம்மா இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே அவருக்கு என்ன நடந்தது தெரியலையா அம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் எங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை
ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தண்ணு நம்பி இருக்குது மண்ணு தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தகச்சே எக்கம்மா இருக்கு உனக்கு என்னம்மா நடந்தது வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்ப தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது அம்மா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தண்ணு நம்பி இருக்குது மண்ணு தாயாரு தந்தை யாரு இது எங்கப்பா இருக்கு உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி ஐயோ எனக்கு மூத்து தான் இது தூணி மேல தங்கச்சி எங்கப்பா இருக்கு ஐயா ஐயா பார்வை தெரியவில்லை அவளோ பைத்தியமாகி விட்டாள் இந்த பழியை ஐயா ஐயா யாரையா நீங்க இந்த அனந்த கானகத்தில ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஐயோ ஐயா பைத்தியம் உன்னை யாரு கெடுத்தது உன்னை யாரு ஒன்னு ரெண்டு மூணு தங்கச்சி உன்னை இட்டு போய் கெடுத்தது யாரு உள்ள இட்டு போய் யாரு உன்னை யாரு கெடுத்தது யாரு இவன் தான் எனக்கு ஐயோ ஆண்டவா பைத்தியம் போய் சொல்ல பைத்தியம் போய் சொல்ல பைத்தியக்கார அப்படின்னா அவனை ஐயா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதைக நடு வீதிக்கு வந்து விட்டேனே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா ஓடி வாடி குட்டி சைத்தோ ஐயா கரண்ட் பாக்ஸ் வீட்டுல கரண்ட் வராது எங்கள லைன் அடிச்சுறாங்க நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா யாரா நீ ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா ஆளக்கூடிய இளவரசன் உண்மைத்தான் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் ஆமா ஐயா இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகத்திலே அனாதையாக வர காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களும் தெரியாமல்
இப்படி நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா அதனால என் தலை மாதிரியே அப்படி உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா வரலாறுனா history தானே என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா அப்படி உங்கள்